எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நாம இன்னைக்கு மெய்மை வளர்க்கலையில என்ன பேச போறோம்? என்ன தலைப்புல பேச போறோம் அப்படின்னா, அறிவியலும் தத்துவமும் ஒரு பார்வை என்ற தலைப்புல தான் நாம இன்னைக்கு பேச போறோம். முதல்ல நமக்கு பல கேள்விகள் இருக்கும். இந்த உலகம், உயிர், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் இதுவெல்லாம் எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? இதற்கு அடிப்படை காரணம் என்ன? அப்படின்னு பல கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகள் எல்லாமே 2 விதமா பேசப்படுகிறது. ஒன்று அறிவியல் பூர்வமாக, இன்னொன்று தத்துவம் பூர்வமாக. இந்த 2ம் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறதுல, தத்துவம் என்ன எப்படி எதன் அடிப்படையில் பேசுகிறது அப்படின்னு தான் நம்ம பேசப் போறோம். அறிவியல் என்பது ஒரு முழுமையான ஆய்வு, அதற்கான சான்றுகள், அதற்கான செயல்முறை, இப்படி எல்லாம் படிப்படியாக நமக்கு கொடுக்குது. ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா, இந்த உலகம் எப்படி வந்தது? உலகத்தில் உயிர்கள் எப்படி வந்தது? அப்படின்னு நீங்க எல்லா கேள்விகளும் கேட்டா, அதற்கான ஆய்வுகளும், அதற்கான சான்றுகளோடு பேசப்படுவது தான் அறிவியல். தத்துவம் என்பது அது ஒரு கருத்தாக பேசப்படுவது, ஒரு கதையாடல் மாதிரி பேசுவது. அதுக்குள்ள ஒரு நம்பிக்கை நிறைஞ்சு இருக்கும். அதுதான் தத்துவம். அப்படி தத்துவம் இந்த நம்பிக்கையிலிருந்து, இந்த கருத்திலிருந்து கொஞ்சம் விலகி, அதற்கான உண்மைத்தன்மையை உணர்வுபூர்வமாக புரிய வைப்பது தான் மெய்மை வளர்க்கலையினுடைய அடிப்படை. அப்படி தத்துவபூர்வமாக நமக்கு எழுகின்ற கேள்விகளை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதன் தத்துவத்தினுடைய அடிப்படை அம்சத்தை புரிந்து கொண்டால் மட்டும்தான் தத்துவம் பேசவே முடியும். அப்பதான் பல கேள்விகளை நம்ம உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கவே முடியும். அதை பற்றி தான் நாம இன்னைக்கு பேச போறோம். தொடர்ந்து பேசலாம். பொதுவா நாம இந்த உலகத்துல பல்வேறு பொருள்களை பார்க்குறோம். உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம். எல்லாமே எப்படி வந்தது? எங்கிருந்து வந்தது? இதற்கு பின்னால என்ன இருக்கு? அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்கு. அந்த கேள்விகளை எல்லாத்தையுமே நீங்க 2 விதமா படிக்க முடியும். ஒண்ணு அறிவியல் பூர்வமாக, இன்னொன்னு தத்துவார்த்தமான முறையில. அப்ப அறிவியல் பூர்வமா நீங்க படிக்கும்பொழுது, அதற்கான ஆய்வுகள், அதற்கான சான்றுகள், அதற்கான செயல்முறைகள் எல்லாமும் உங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். சரியான முறையில கிடைக்கும். ஆனா தத்துவார்த்தமான முறையில ஆய்வுகளோ, அதற்கான சான்றுகளோ, அதற்கான செய்முறையோ சரியான இதுல கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா அது ஒரு கதையாடல்களாக மட்டுமே பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள ஒரு நம்பிக்கையும், கருத்தும் நிறைஞ்சு இருக்கும். இதுதான் தத்துவத்தும் அறிவியலுக்குமான ஒரு சின்ன வேறுபாடு. இப்போ நமக்கு பொதுவா பல கேள்விகள் இருக்கும். இந்த உலகத்துல ஏகப்பட்ட பொருள்கள் இருக்கு. எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு உயிருள்ள, உயிரற்ற பொருள்கள் இருக்கு. இந்த எல்லா பொருள்களுமே ஒரே தன்மையில இருக்கா அப்படின்னா, ஒரே தன்மையில கிடையாது. நீங்க அத அணுவா எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஒரு உயிரினமா எடுத்துக்கலாம். எதை எடுத்து நீங்க பார்த்தாலும், ஒவ்வொரு உயிரும் ஒரு தனித்துவமான ஒரு நிலைப்பாட்டுல இருந்துகிட்டே இருக்கு. இப்போ எல்லா உயிர்களுக்குமே ஒவ்வொரு தனித்துவமான ஒரு இயல்பு, ஒரு வடிவம், ஒரு தகவமைப்பு, அதனுடைய உள்ளமைப்புகள் என்னென்ன இருக்கணும், என்னென்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு ஒழுங்கும், அதே மாதிரி வெளியமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த அமைப்பின்படி, தகவமைப்பின்படி அது எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதையும் இயற்கையினுடைய அமைப்பு தீர்மானிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த தீர்மானத்தை தான், இந்த கட்டமைப்பு விதியை தான் நாம தத்துவார்த்தமான முறையில எப்படி அப்படிங்கிறத நம்ம பேசவே போறோம். நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னால சில விஷயங்கள பேசியிருப்போம். ஏன்னா அறிவியல்ல கணிதம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. கணிதம் இல்லாமல் அறிவியலே கிடையாது. எல்லா செயல்முறைக்கும், சான்றுகளுக்கும் அறிவியல்ல கணிதம் அடிப்படையா இருக்கு. அப்படி கணிதத்தினுடைய ஒரு ஒரு சின்ன கூறா இருக்கக்கூடியது 9, 6, 3 இந்த எண்களினுடைய கட்டமைப்பு விதிகள். இந்த எண்களை சரியா புரிஞ்சுக்கிட்டா, தத்துவார்த்தமான பல கேள்விகளை நம்ம பேச முடியும். உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்கவும் முடியும். அதனால தான் நம்ம இதுக்கு முன்னாலே சில காணொளி பேசியிருக்கோம். 3, 6, 9 என்ற எண்களினுடைய ரகசியம், அதை பற்றி ஒரு விரிவான இது பேசியிருக்கோம். இப்போ அந்த எண்கள்ல இருந்து தான் நம்ம தத்துவம் எப்படி பேசப் போறோம், எப்படி அதற்கான புரிதல், அதை எப்படி உணர்வதற்கான ஒரு புரிதல் அதில் அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் நாம இன்னைக்கு பேசப் போறோம். இதுல முதல்ல நம்ம தத்துவத்துல மாயை அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாயை அப்படிங்கிறது என்னன்னா, கிரியை, ஞானம், இச்சை. இதன் அடிப்படையில மாயை அப்படிங்கிறது ஒன்று பேசப்படுகிறது. அதாவது மாயை அப்படிங்கிறது ஒரு பொருள் தோன்றுவதற்கும், அது நின்று இயங்குவதற்கும், அது இறுதி நிலையில ஒடுங்குவதற்குமான ஒரு அடிப்படை கட்டமைப்பை கொடுப்பது தான் மாயை. இந்த மாயையில முதல்ல இருக்கக்கூடியது என்னன்னா, கிரியை, ஞானம், இச்சை. இதுதான் எல்லா பொருள்களுக்குமான ஒரு இயல்பையும், ஒரு வடிவத்தையும், ஒரு தகவமைப்பையும், அதுல உள்ளமைப்பு எப்படி இருக்கணும், வெளியமைப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு அடிப்படை முதல்நிலை கட்டமைப்பு தான் இது மாயை. 2வது ரொம்ப முக்கியமான ஒண்ணு, குணம். ஒவ்வொரு பொருளுமே இயங்கிக்கிட்டே இருக்கு. எந்த பொருளுமே சும்மாவே கிடையாது. எல்லா பொருளுமே இயங்கிக்கிட்டே இருக்கு. அந்த பொருள்ல ஒரு மாற்றமும், ஒரு வளர்ச்சியும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு.
இந்த மாற்றத்தையும் வளர்ச்சியையும் எது செய்கிறது அப்படின்னா குணம் அப்படிங்கிறது. குணம் தான் தத்துவார்த்தமான இயக்கத்துக்கு அடிப்படை. அப்போ அது குணம் அப்படிங்கிறது சாத்விகம், ராஜதம், தாமதம். இந்த 3 குணங்கள் தான் ஒரு பொருளுக்கு இல்லை ஒரு உயிருக்கு இயக்கத்திற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. அப்போ முதல் நிலையில் இருக்கக்கூடிய கிரியை, ஞானம், இச்சை இது முதல் நிலையாகவும் துணைநிலையாகவும் குணம் இருக்குது. சாத்விகம், ராஜதம், தாமதம். இந்த குணங்கள் எப்படி ஒரு பொருளுக்கு ஒரு அடிப்படை இயல்பை, ஒரு வடிவத்தை, ஒரு தகவமைப்பை, அதற்கான ஒரு இயக்கத்தை, அந்த இயக்கத்திலிருந்து ஒரு விளைவுகளை எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னா, இந்த எல்லா பொருள்களுக்கும் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு விதிமுறை கட்டமைப்பு இருக்குது. இந்த விதிமுறை கட்டமைப்பை சரியாக உணர்வுபூர்வமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் தத்துவார்த்தமான பல கேள்விகளை நம்ம பேசவே முடியும். அந்த கட்டமைப்பை தத்துவ முறையில் இணக்கவியல் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் மெய்மே வளர்க்கலையில். இப்போ இந்த இணக்கவியல் அப்படிங்கிறது என்ன? இந்த இணக்கவியலில் இருந்து எப்படி ஒரு பொருள்களுக்கான இருப்பும் இயக்கமும் தீர்மானிக்கப்படுகிறது? அந்த இருப்பும் இயக்கமும் எப்படி ஒரு தேவையை உருவாக்குகிறது? அந்த தேவையிலிருந்து எப்படி ஒரு வளர்ச்சியும் மாற்றமும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதான் தத்துவம் பேசக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம். தத்துவம் நமக்கு ஒரு எளிய உணர்வுபூர்வமான ஒரு புரிதலை கொடுக்கணும்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அடிப்படை கட்டமைப்பும் விதிகளும் நமக்கு சரியாக தெரியணும். இப்போ தத்துவத்தில் நம்ம எது கட்டமைப்பு விதிமுறை அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சு கொள்வது அப்படின்னா, மாயை அடிப்படையாக இருக்கக்கூடிய முதல் நிலை இருக்கக்கூடிய கிரியை, ஞானம், இச்சை இது முதல் நிலை. துணைநிலை என்பது சாத்விகம், ராஜதம், தாமதம். இந்த இரண்டும் தான் ஒரு அடிப்படை கட்டமைப்பையும் கட்டமைப்பு விதிகளையும் உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இந்த கட்டமைப்பு விதிமுறையின்படி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் உயிருக்கும் ஒரு இருப்பும் இயக்கமும் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த இருப்பும் இயக்கமும் ஒரு பொருளினுடைய வளர்ச்சியையும் மாற்றத்தையும் உள்ளடக்கியது. அப்போ ஒரு பொருள் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே என்னென்ன இருக்கணும், அது எப்படி இயங்கணும், அதில் எப்பப்போ என்னென்ன மாற்றம் நிகழணும், அது எப்படி ஒரு வளர்ச்சி அடையணும் அடுத்தடுத்து அப்படிங்கிற எல்லாவற்றையுமே தீர்மானிக்கக்கூடியது இந்த கட்டமைப்பு விதிமுறை தான். இந்த கட்டமைப்பு விதிமுறை தான் ஒரு பொருள்களுக்குள்ள ஒரு தேவையை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அதனால தான் பொருள்களுக்குள்ள ஏதோ ஒன்று உள்வாங்கப்படுகிறது, ஒன்று வெளியிடப்படுகிறது. இப்போ இந்த கட்டமைப்பு விதிமுறையை தத்துவார்த்தமான முறையில் இணக்கவியல் அப்படின்னு நம்ம பேச தொடங்குகிறது மெய்யியல் கலை. அப்போ இணக்கவியல் என்பது இணைப்பும் பிணைப்பும் சேர்ந்து ஒரே நிலையில் இருக்கிறது தான் இணக்கவியல், ஒன்றாக இருக்கிறது தான் இணக்கவியல். அப்போ இதில் எது இணைஞ்சிருக்கு, எது பிணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு சரியாக புரியணும். இப்போது முதல் நிலையில் இருக்கக்கூடிய கிரியை, ஞானம், இச்சை இதுதான் முதல் நிலை. துணைநிலை என்பது சாத்விகம், ராஜதம், தாமதம் இது துணைநிலை. இப்போ இந்த சாத்விகம், ராஜதம், தாமதம் இந்த மூன்றும் கிரியை, ஞானம், இச்சை இதோடு இணைஞ்சு ஒரே கட்டமைப்பாக இருக்குது, ஒரே நிலையில் ஒன்றாக இருக்குது. அதே மாதிரிக்கு சாத்விகத்தை மையமாக வைத்து ராஜதமும் தாமதமும் ஒன்று எதிரெதிர் தன்மையில் ஏறியும் இறங்கியும் அதே நேரத்தில் பிணைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே இந்த சாத்விகம் அப்படிங்கிறது இந்த ரெண்டையும் ஒரே நிலையில் பிணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையை தான் அது குறிக்கிறது. அப்போ இணைப்பு, பிணைப்பு இது ரெண்டும் ஒரு ஒரு பொருளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுதான் ஒரு பொருளினுடைய கட்டமைப்பு விதியாக மெய்யியல் தான் பேசுகிறது. மெய்யியல் தத்துவத்தினும் நாம் இதை பேசுகிறோம். அப்போ இந்த கட்டமைப்பு விதிகள் தான் ஒரு பொருளுக்கான இருப்பையும் இயக்கத்தையும் தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். அப்போ கட்டமைப்பு என்பது இணைப்பும் பிணைப்பும் சேர்ந்து இருக்கக்கூடிய, அதாவது முதல் நிலையில் இருக்கக்கூடிய கிரியை, ஞானம், இச்சை இதை சாத்விகம், ராஜதம், தாமதம் என்ற குணம் இணைஞ்சும் இருக்குது. அதே மாதிரி இந்த குணத்துக்குள்ள ஒரு பிணைப்பு இருக்குது. அதாவது சாத்விகத்தை அடிப்படையாக ராஜசம் தாமதத்தோட ஒரு பிணைப்பு இருக்குது. இதில் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். இதுதான் தத்துவம் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பு தெரிந்தால்தான் பொருள்கள் எப்படி தோன்றுகிறது, பொருள்கள் உயிர்கள் எப்படி தோன்றுகிறது அப்படிங்கிற எல்லாமே பேசவே முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்றும் உங்கள் பேராதரவோடு என் பயணம் தொடரும். நன்றி, வணக்கம்.